எங்களோட பாரம்பரியமா வந்து போடுவீங்க. கிட்டத்தட்ட 1964 முன்னால இருந்து எங்களோட மூதாதையர்கள் கிட்டத்தட்ட 264 குடும்பங்கள் வாழ்ந்து வந்ததுக்கான வரலாறு எங்ககிட்ட இருக்கு. எங்களோட ஊருக்குள்ளே இன்னும் அந்த இடத்துல நாங்கள் வந்து வருஷம் ஒரு குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பம் வந்து திருவிழா பண்ணிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் அத்தாச்சி எங்ககிட்ட இருக்கு. சரிங்களா? இது வந்து நான் உடனே கேட்டது ஒரு திட்டம், ஒரு இடம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் மேல காலியாக இருந்தா அந்த இடத்துல பயன்படுத்துற மக்களுக்கு கொடுக்கலான்றது ஒரு ஜீவோ. அந்த ஜீவோ தான் நான் முதல்ல வந்து கொண்டு வரோம். கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து எங்க வீடு கட்டி கொடுத்து நாங்கள் ஒரு 10-15 வருஷம் குடும்பத்தை வாழ்ந்து வந்தோம். அதுக்கப்புறம் வந்து மலையில வந்து உலகத்தாலேயோ தீ பிடிச்சதாலேயோ அந்த இடத்துல நாங்கள் வந்து அரசாங்கம் கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு ரூபாய் கூட நஷ்டம் வாங்காம நாங்க பயன்படுத்த பகுதி, நாங்க ஏற்கனவே பயன்படுத்தி வந்த பகுதி, இப்ப நாங்க இருக்கிற இடமும் எங்களோட இடம் தான். நாங்க வலை பயன்படுத்தி பிளஸ் மீன் காய வச்ச இடம் அதை நாங்கள் பயன்படுத்த. அப்ப பாம்பராஜ் ஐயா வந்து எங்களோட மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு அப்போதைய கட்டி எங்களோட மூதாதையருக்கு வந்து இந்த இடத்தோட மதிப்பு தெரியல, ஒரு கல்வி வீடு கிடைச்சா போதுங்கிற ஒரு எண்ணத்துல அந்த இடத்த அப்படியே அவங்க நம்ம ஒப்படைச்சிட்டு இந்த கல்வி வீடு குறிப்பிட்டு வந்துட்டோம். நாங்க கிட்டத்தட்ட 1964 இருந்து இங்க நாங்க கூட்டிடுறோம். 75 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு சில ஆண்டுக்கு மேல ஒரு வீடு இடிஞ்சு வந்து ஒரு உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அரசு வந்து சுறுசுறுப்பாச்சு இந்த இடத்துக்கு. என்னடா இது ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஒவ்வொரு டைம் மழை பெய்யும் போதும் ஒவ்வொருத்தரும் அடிபட்டுட்டு பாதிக்கப்பட்டுதான் இருக்காங்க. ஆனா உயிர் போனதான் வெளியே தெரிய தவிர அடிப்பட்டது யாருமே அரசாங்க காலுக்கு இது வரைக்கும் போய் சேரல. அதுதான் நாங்க கேட்டு இருக்கிறோம். நீங்க திரும்ப திரும்ப நாங்க பயன்படுத்தி வந்து இவ்வளவு இடம் நாங்க பூர்வீகமா பல தலைமுறை வாழ்ந்த இடம் சர்வே 45 தொழில் மற்றும் 45 தொழில் இந்த இடத்தை நாங்க கேட்டு நாங்க கேட்காத இடத்துல எப்படி நாங்க கடவுள் கிட்ட மட்டும் தான் நாங்க கேட்கல. மற்றபடி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எல்லாருமே கடித மூலமாகவும் நம்ம கேட்டோம், நேரடியாகவும் கேட்டோம், துணை முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் நேரடியாக பார்த்து நட்டு கொடுக்குறோம். ஆனா இதுவரை எங்களுக்கு ஒரு ஆவணம் இல்லை. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி எங்களோட தொகுதி எம்எல்ஏ அவரிடம் 2-3 டைம் பார்த்துட்டு இந்த இடத்துல கேட்டோம். அவரும் எங்களுக்கு ஆவணம் செய்யறாங்க. நம்மளோட ஒற்றுமை வராது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் தனியாக போறோம்னா எங்களுக்கு வெற்றி கிடைக்குமாங்கிறதுனா எங்களுக்கு ஊர் இல்லை. அதனால வந்து தென்சென்னையில் உங்களுக்கு எல்லாரையும் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தந்து இந்த இடத்துல கிடைக்கிறது நீங்க ஒத்துழைப்பு தந்து கேட்டுருக்கோம். நாங்க வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா மயிலை பகுதி அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து ஒரு அமைப்பு உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் பெரிய அளவு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க எல்லாமே பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த ரூட் சாலையை மணிக்குப்பத்தந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் பேரணியாவே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் நடந்தே போயிட்டு எங்களோட திரும்ப எங்களோட கருத்து நாங்கள் பிரதிபலித்தோம். இது எங்களோட இடம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி யாரும் இங்க வாங்க, காவல்துறை அதிகாரி மட்டும் வந்து எங்க பேச்சுவார்த்தை நடத்தி இது கொஞ்சம் டைம் இருந்தா நாங்கள் சீம் சார்லாம் டெப்டி சீம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறோம், இது சொல்லாம சொன்னாங்க. இது வரைக்கும்